விவசாயம். விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு செருப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டாலோ, இல்லை வேறு எதனா ஒரு கம்ப்யூட்டரை ஒரு வீடியோ போட்டாலோ ஆனால் ஒரு வைரல் ஆகுது. ஆனால் ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டால் யாரும் பகிரவும் மாட்டாங்க, ஒரு லைக் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது விவசாயம் தானே, நம்ம ஏன் லைக் பண்ணணும், யார் ஷேர் பண்ணணும்? அதுவே ஒரு செருப்பு, ஒரு அணிகலன், ஒரு மாதம் அது நம்ம காலில் அணிந்திருக்க போகிறோம், அதெல்லாம் நம்ம லைக் பண்ணுவோம், அதை ஷேர் பண்ணுவோம். ஆனால் விவசாயன்றது ஒரு நாள் சாப்பிட போகிறது, ஒரு வேளை பசி, அந்த பசியை போயிடுச்சுன்னா அந்த அரிசியினோட மதிப்பு தெரியுதில்ல, ஒரு விவசாயத்தோட மதிப்பு தெரியுதில்ல. ஆனால் ஒரு மாதம் அணியக்கூடிய செருப்பினுடைய ஆதாரம் தெரியும் போது, அந்த நிலை தெரியும் பொழுது, விவசாயினுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து விவசாயம் இருக்கிறது, அதோட மதிப்பு யாருக்கும் தெரிய மாட்டுது. ஒரு நாள் நீ செருப்பு இல்லைனா நடந்து போகலாம், செருப்பு அறுத்து விட்டாலும் நடந்து போகலாம், செருப்பு இல்லைனாலும் நடந்து போகலாம். ஆனால் விவசாயம் இல்லைனா நீ வாழவும் முடியாது, நீ எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் வேணும்னா நீர் வேணும், நீர் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் அந்த நீரே கிடைக்கிறது. அந்த நீரையே இப்போ வாட்டர் பாட்டிலில் அடைச்சி விற்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஏன்? ஒரு விவசாயம் விட்டாங்க. விவசாயம் பண்ணால் மரம் வளர்ப்பாங்க, மரம் வளர்த்தா மழை வரும், மழை வளர்ந்தால் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கால சுழற்சி நிலை இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் எல்லோரும் ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், ஒரு லாயர் ஆகணும், வக்கீல் ஆகணும். ஏன்? 2 புள்ள இருக்கிற வீட்டில் நீ விவசாயி ஆகணும் ஒரு தகப்பன் ஏன் சொல்கிறதில்ல? நீ ஐடி ஜாபுக்கு போயிடுறா, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடி ஜாபுக்கு, ஒரு இன்ஜினியரிங்கோ எல்லாம் படிக்கிறேன். அதுபோல் ஒரு விவசாயம் வேலைக்கு இந்தாடா நீ போய் விவசாயம் பண்ணுறா போடா, உன்னால் முடியுமோ பண்ணுறா போடா, யாருன்னா ஒரு தகப்பன் சொன்னால் இந்த விவசாயனுக்கு, ஒரு விவசாயனுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல. ஏன் கேட்டால் விவசாயன்றது ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையாகி போச்சு. விவசாயமான்றாலே ஒரு முகம் சுளிப்பு, ஒரு அந்த விவசாயம்னு சொல்லாலே அந்த இழப்பாகி போச்சு. அந்த செருப்பு கடைக்காரன் ஒரு ஏசியில் போட்டு அந்த செருப்பை விற்கிறான். அதுவே ஒரு விவசாயன்றது அரிசியோ ஒரு காய்கறி பதார்த்தமோ ஒரு ரோட்டில் போட்டு விற்கிறதா இருக்குது. நீ சாப்பிட்ற பொருளை ரோட்டில் போட்டு விற்கிற, ஆனால் காலில் அணியக்கூடிய செருப்பு எங்கே போட்டு விற்கிற? ஏசி மாலில் போட்டு விற்கிற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். விவசாயம் ஒரு நாள் வளரணும், இன்று மட்டும் இல்லை என்றும் நிலைத்திருக்கணும். அன்றைக்கி தான் விவசாயம் நிலைத்திருக்கும், அன்றைக்கி தான் அன்றாட வாழ்வில் நிலைக்கும். என்றும் உடல் என்றும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பல கோடி ஒரு பொருளை தயாரித்தானா பல நோய்களை தயாரிக்கிறான். பல நோய் வந்ததுன்னா பல பொருட்களை அதை தயாரித்து அதை விற்பனை பண்ணிக்கிறான். ஆனால் விவசாயம் அப்படி இல்லை, ஒரே ஒரு விவசாயம்தான். அது மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது இயற்கை.